1332 வருடம் கிமு 1332 எகிப்தில் ஒரு ஆலயத்துக்கு கீழே நிறைய பேர் கூடி நிற்கிறாங்க. எல்லார் மனதிலும் சந்தோஷம். சுற்றி பார்க்க போனால் தீப்பந்தங்கள் எரிகிறது. ஆலயம் கரகோஷம் ஒளியுடன் மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுகிறது. அங்கே என்ன நடக்குது, என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர்களுடைய 12வது மன்னனை தேர்ந்தெடுக்கிறார்கள். முடிசூட்டு விழா. 18வது ராஜவம்சத்தினுடைய 12வது அரசன். யார் அவர் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தோம்னா ஒரு 9 வயது சிறுவன் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். அவர்தான் அரசரா? அந்த 9 வயது சிறுவனுடைய மம்மி கண்டுபிடிக்கப்பட்ட போது உலகமே அதிர்ந்ததே. அதனுடைய காரணம் என்ன? மம்மி அப்படின்னு சொல்லும்போது இப்போதும் நம்முடைய மனதில் அவருடைய புகைப்படம் தான் வரும். அது எப்படி நிகழ்ந்தது? இது பரவலான ஒரு மிஸ்ட்ரி. வெறும் 3 எபிசோடு தான். இந்த 3 எபிசோடில் இந்த மிஸ்ட்ரி முடிய போகுது. ஆனால் இதை கேட்டு முடிக்கும்போது த்ரில்லிங்கான ஒரு அனுபவம். இந்த மம்மிஸ் கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அது என்ன? இது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அக்கேநாட்டன் அப்படிங்கிறவரை பற்றி, ஒரு ராஜாவை பற்றி ஒரு பதிவில் பார்த்தோம். த லாஸ்ட் கோல்டு சிட்டி அப்படிங்கிற பதிவு தான். கீழே டெஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் இருக்குது. ஐ பட்டன்லையும் அதனுடைய லிங்கை தாரேன். இந்த அக்கேநாட்டன் அப்படிங்கிற அரசனுக்கு நிறைய மனைவிகள். அதில் ஒரு மனைவி தான் நெஃபர்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எகிப்தினுடைய வரலாறை தேடி போனோம்னா 3 நபர்களுடைய பெயர் எப்போதுமே நம்ம மனசில் இருக்கணும். இந்த அக்கேநாட்டன், நெஃபர்டிட்டி, அதே மாதிரி கிங் டியூட்டகாமூன் அப்படிங்கிறவர் தான். இந்த டியூட்டகாமூன் இல்லாட்டி கிங் டியூட் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இலங்கையில் இதே பெயரில் ஒரு மன்னன் இருந்தான், துட்டகைமுனு அப்படிங்கிறது தான். இதுவும் ஏறத்தாழ அதே மாதிரி தான் டியூட்டகாமூன் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ டியூட்காமூன் இல்லாட்டி டியூட்டகாமூன் அப்படின்னு சொல்லும்போது இந்த 9 வயதான சிறுவன் எப்படி ஒரு அரசனாக மாறினான் அப்படிங்கிறது பல வியப்பாக இருக்கிறது. அக்கேநாட்டன் அவர்கள் வந்த உடனே, அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே மிகப்பெரிய பிரச்சனையை செய்கிறார். நீங்கள் கும்பிட்ற கடவுள் வழிபாடு சரி கிடையாது, நீங்கள் எல்லாருமே ஆட்டன் அப்படிங்கிறவரை மட்டும்தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒற்றை கடவுள் வழிபாட்டுக்கு எல்லாரையும் அழைத்து செல்கிறார். ஆனால் கொஞ்சம் நாட்களிலேயே அவர் இறந்து விடுகிறார். அவர் இறப்பதற்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாகவே அடுத்த அரசனாக டியூட்டகாமூன் அப்படிங்கிறவர் நியமிக்கப்படுகிறார். இதுக்கு பின்னாடி எல்லாம் நெஃபர்டிட்டி இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பாகம் 2ல் பார்த்துடலாம். ஸோ இந்த டியூட்டகாமூன் 9 வயதில் அரியணை ஏறும்போது அவருக்கு நிறைய பேர் சொல்லிக் கொடுப்பதற்காக இருந்தாங்க, என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவருக்கு இயல்பாகவே ஒரு அரசனுடைய திறமை இருந்ததாக சொல்கிறார்கள். நிறைய மனிதர்களை ஒன்றிணைக்கிறார். தனது தந்தை செய்தது தவறு தான் அப்படின்னு சொல்லி டியூட்டகாமூன் என்ன செய்கிறார்? மக்களிடம் நீங்கள் செய்கிற மாதிரியான வழிபாடை செய்யுங்கள், நான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இக்கட்டான தருணத்தில் மக்களை ஒன்றிணைக்கிறார். இந்த இக்கட்டான தருணம் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது கிமு 1332, இவர் ஆண்டது வெறும் 10 வருடம் தான். கிமு 1332லேருந்து கிமு 1322, இந்த 10 வருடங்களில் அவர் செய்த மாற்றம் அபரிவிதமானது. அந்த மாற்றத்தின் நடுவே எகிப்துக்கும் அது கிட்ட இருந்த வேறொரு நாடு நூபியா அப்படிங்கிற நாட்டுக்கும் சண்டை நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஸோ இந்த சண்டையின் போது இவர் இறந்து விட்டாரா, இல்லை இவர் யாராவது கொன்னுட்டாங்களா, இல்லை இவர் எப்படி இறந்தார் அப்படிங்கிற கேள்வி இப்போ இருக்கிற உலகம் கேட்டு வருகிறது, அறிவியல் உலகம் கேட்கிறது. இதற்கு காரணம் 1922. நம்ம கிமுலேருந்து கிபி 1922க்கு வந்துட்டோம். ஹோவர்ட் கார்ட்டர் 1922 இந்த ஹோவர்ட் கார்ட்டர் அப்படிங்கிறவர் ஒரு கிரிப்டை கண்டுபிடிக்கிறார். இவர் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். கிரிப்ட் அப்படின்னு சொல்லும்போது பண்டைய காலத்தில் தேவாலயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மனித உடல்கள் புதைக்கப்படும் இடத்திற்கு மேலாக எழுப்பப்படும் ஒரு மாதிரியான ஆலயங்கள். இந்த ஆலயம் அவர் கண்ணில் தெரிகிறது. ஸோ கிரிப்ட் அங்கே இருக்குன்னா கண்டிப்பாக கல்லறைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கிறார். அந்த கல்லறை நிறைந்த இடம் தான் வேலி ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி தமிழ் பொக்கிஷத்தில் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஐ பட்டன்லேயும் அந்த லிங்கை தரேன், அதை பார்த்து விடுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு கிரிப்டை கண்டுபிடிச்சிட்டோமே அப்படின்னா கண்டிப்பாக கல்லறையை தேடுவோம் அப்படின்னு சொல்லி தேடுகிறார். மனுஷன் ஒத்தைக்கு தேட முடியலை. 2 நபர்களை கூப்பிட்டுக்கிறார், எப்பா நீ வா அப்படின்னு சொல்லி. யாரெல்லாம் இவருக்கு உறுதுணையாக வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜார்ஜ் ஹெர்பர்ட் மற்றும் லார்ட் கர்னாவன் அப்படிங்கிறவங்க தான். ஸோ இந்த 3 பேர்கள் ரொம்ப பெரிய அளவில் தேடிக்கிட்டே இருக்காங்க. அதில் இந்த கர்னாவன் அவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி ஹெர்பர்ட் அவர்களாக இருக்கட்டும்,
நம்ம இதுக்கு மேலே கல்லறையெல்லாம் தோண்ட வேண்டாம், எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் இந்த கார்ட்டர் மட்டும் தேடுகிறார். கரெக்டாக அவருக்கு ஒரு கல்லறை என்பது தென்படுகிறது. அந்த கல்லறை, அந்த இடத்துக்குள்ளே போகிறாங்க. அந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு 3000 வருடங்களுக்கு முன்பானது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. அந்த இடத்த சுற்றி பார்க்குறாங்க. பெரிய ஒரு ரூம். அந்த ரூம் ஃபுல்லாக பெயிண்டிங். அது பெயிண்டிங்னா இவருடைய இறுதிச் சடங்கு, அதாவது இந்த கல்லறையில் புதைக்கப்பட்டவருடைய இறுதிச் சடங்கு எப்படி நடந்தது, எப்படியான சடங்குகள் இருந்தது அப்படிங்கிறத முழுவதுமாக சித்திரமாக வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த சித்திரத்தை பார்த்துட்டே போகும்போது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். அந்த கல்லறை 3000 வருடங்களுக்கு முன்பாக ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் திருட்டு அப்படிங்கிறது நடைபெறவே இல்லை. ஸோ எந்த திருடர்களாலும் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. இவங்களுக்கே 2 வருஷம் பிடிச்சது இந்த கல்லறையை கண்டுபிடிப்பதற்காக. ஸோ அவங்க அங்கே பார்க்குறாங்க. அந்த கல்லறையை திறந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. அதுக்கு முன்னாடி அந்த இடத்த சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தேடி பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 5000க்கும் அதிகமான பொருட்கள் இருக்கிறது. எல்லாமே தங்கம், வைரம், இல்லாட்டி விலை உயர்ந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். இதை பார்க்கும்போது, அதாவது இந்த கல்லறையை பார்க்கும்போது அதில் வேலை செய்த சில நபர்கள் இதை எப்படி அழைத்தார்கள் அப்படின்னா த டாம்ப் ஆஃப் த கோல்டன் பேர்ட் அப்படின்னு சொல்லி அழைத்தார்கள். தங்கத்தால் ஆன ஒரு பறவையினுடைய ஒரு கல்லறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த கல்லறையை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல வச்சு ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ வெளியில் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த கல்லறையை தூக்க நினைக்கிறாங்க. பயங்கரமான வெயிட். அப்படி வெயிட் இருக்குன்னா நிறைய லேயர்ஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ வெளியில் ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்போது ஆக்சிஜன், இந்த காற்று இந்த கல்லறையை ரொம்ப பெரிய அளவில் சேதப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியான ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு சொல்லி வேறொரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போய் முதல் பாகம் என்பது ஓப்பன் செய்யப்படுகிறது, திறந்து பார்க்கப்படுகிறது. அதுக்குள்ள அடுத்த ஒரு கல்லறை. ஆனால் முதல் கல்லறையிலேயே அந்த சவப்பட்டி முழுவதுமாக பலவிதமான வண்ணங்களாலும் பலவிதமான எழுத்துக்களாலும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய லைஃப் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் லைஃப்பில் இந்த மம்மி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஓவியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சவப்பட்டி எடுத்துட்டு அடுத்த சவப்பட்டி எடுக்கிறாங்க. 2வது சவப்பட்டிக்குள்ளே எதுவுமே கிடையாது. சில பொருட்கள், கைத்தடிகள், இது எல்லாமே இருக்குது. எத்தனை கைத்தடிகள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? 130க்கும் மேற்பட்ட கைத்தடிகள் கிடைத்ததான். 3வது சவப்பட்டியை ஓப்பன் பண்ணுறாங்க. அதிசயம். 3வது சவப்பட்டி அப்படின்னு சொல்லும்போது முழுவதுமாக தங்கத்தாலான ஒரு சவப்பட்டி. தங்கத்தால் ஆனதுன்னா 110 கிலோ எடை கொண்ட தங்கம். அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு முகம் தெரிகிறது. அந்த முகம் முழுவதுமாக தங்க மாஸ்கால் பொதியப்பட்டிருக்கிறது. அந்த தங்க மாஸ்கை தான் இன்றளவும் கூகுள் நமக்கு காண்பித்து தரும் இமேஜ். அந்த மாஸ்கை கலட்டி பார்க்கணுமே, அந்த மம்மியை பார்க்கணுமே, அந்த மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் எப்படி நடந்திருக்கும் இப்படிங்கிறத பார்க்கணுமே. இது மாதிரி பலவிதமான எண்ணங்கள் இந்த கார்ட்டர் அப்படிங்கிறவருடைய மனதில் வருகிறது. ஸோ கார்ட்டர் நம்ம ஈஸியாக சொல்லிட்டோம், ஒரு சவப்பட்டியை திறந்தார், அடுத்த சவப்பட்டியை திறந்தார்னு. ஆனால் இதுக்கு அவருக்கு 3 வருடங்கள் எடுத்தது. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து பார்த்து திறக்கிறார்கள். மனிதர்களுடைய ஈடுபாடு, சூழ்நிலை மாற்றம் காரணமாக அதில் அழிவு வந்துடக்கூடாது. சின்ன சின்ன பொருட்களும் ரொம்ப டைட் அங்கே வச்சுருக்காங்க. இதனால் ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியுது, இந்த ஒரு மம்மிக்காக செய்யப்பட்ட சவப்பட்டி கிடையாது இது. ஸோ இந்த மம்மியை சரியான முறையில் இவங்க மம்மிஃபிகேஷன் பண்ணலை. அப்படின்னா இது ஒரு சர்வெண்டாக இருக்கலாமா, இல்லை இது வேறு யாராவது ராஜாவாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனால் இது கிடைச்சது வேலி ஆஃப் கிங் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல. அங்கே அரசர்கள் மட்டுமே புதைக்கப்படும் ஏரியா. அப்படி இருக்கிற இடத்துல எப்படி ஒரு சாதாரண மனிதனை புதைத்து இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வாசித்து பார்க்கும்போது தான் தெரியுது இது மிக முக்கியமான ஒரு அரசன். அவருடைய பெயர் டியூட்டகாமுன் அப்படிங்கிறது தான். இவருடைய வயசு இல்லாட்டி இவர் எப்படி இறந்திருப்பார் இதுதான் அடுத்த கேள்வியாக இருக்குது. ஏன்னா இந்த மம்மியை பார்க்கும்போது ஃபுல்லாக எரிந்த நிலையில் இருக்கிறது. ஒரு மம்மியை எரித்து யாருமே இப்படி மம்மிஃபிகேஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ மம்மிஃபிகேஷன் பண்ண பிறகு இந்த பாடி, இந்த உடல் என்பது எரிந்திருக்குமா, அப்படின்னா எந்த மாதிரியான மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் செஞ்சுருப்பாங்க இப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த உடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த உடல் லீனன் அப்படிங்கிற துணியால் சுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த துணியும் அந்த மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக அவங்க கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆயிலில் ஆக்சிஜன் கண்டென்ட் கூடுதலாக இருந்திருக்கலாம். இது இரண்டும் சேர்ந்து ஒரு விதமான உஷ்ணத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். அதன் காரணமாக அந்த உடல் மிகப்பெரிய அளவில் எரிந்திருக்கலாம், இல்லாட்டி கருப்பு நிறத்தில் மாறி இருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. 5000 பொருட்கள் எல்லாமே தங்கத்திலான பொருட்கள். கைத்தடிகள் அதுவும் தங்கத்தால் ஆனது. அது மட்டுமா, நிறைய கப்பல். கப்பல் அப்படின்னு சொல்லும்போது விதவிதமான கப்பல், பெரிய சைஸ், சின்ன சைஸ் அப்படின்னு சொல்லி சுமார் 30க்கும் அதிகமான கப்பல் அப்படிங்கிற அந்த உருவம், புரோட்டோடைப் என்பது எடுக்கப்படுகிறது.
எதுக்காக கப்பல் இவ்வளவு பாதுகாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அன்றைய காலத்தில் எகிப்தில் ஒரு நம்பிக்கை இருந்ததாம். நைல் நதிக்கரை ஓரமாகத்தான் இந்த மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே நடக்குமா. ஸோ ஆஃப்டர் லைஃப், இறப்புக்கு பின்பாக இங்கே இருக்கிற ஆத்மா இல்லாட்டி இந்த நபர் கப்பல் ஏறி அடுத்த இடத்துக்கு போகணும், அதுக்காக நிறைய கப்பலை அவருடைய கல்லறையில் வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கிறது. அதன் காரணமாக தான் சரக்கு கப்பல், லக்ஸரி கப்பல், இப்படி பலதரப்பட்ட கப்பலினுடைய புரோட்டோடைப் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிக்கும் போது இவர் எப்படி இருந்திருப்பார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு மட்டும் விடையே கிடைக்கல. ஸோ நவீன டெக்னாலஜி எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. இந்த நவீன டெக்னாலஜினா சிடி ஸ்கேன் எடுக்கிறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, பலவிதமான ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறாங்க, விர்ச்சுவலாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பண்ணி பார்க்கும்போது வியப்பாக இருக்குது. இந்த மம்மி, அந்த மம்மியினுடைய உடலிலிருந்து ஆண்குறி என்பது நீக்கப்பட்டிருக்கிறது. பல பாகங்கள் இல்லை, இருதயம் கிடையாது, அவருடைய காலில் சின்ன விதமான காயம் ஏற்பட்டிருக்கிறது. ஸோ காலில் சின்ன எலும்புகள் எல்லாமே உடைஞ்சிருக்கு. அப்படின்னா இவர் பாய்சன் வச்சு கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வராங்க. இரண்டு விதமான கோணத்தில் இவங்களுடைய அடுத்தடுத்த ஆராய்ச்சிகள் செல்கிறது. பாய்சன் வைத்து கொன்றிருக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஹிஸ்ட்ரியில் அப்படி ஒரு விஷயமே வரல. இந்த டியூட்டகாமூன் அப்படிங்கிறவர் நெஃபர்டிட்டிக்கு மகனாக இருந்திருக்கலாம். அப்படி இல்லையா கியா, நம்ம முதலே பார்த்தோம், அக்கேநாட்டன் அவர்களுக்கு நிறைய மனைவிகள் இருந்தாங்க. அதில் இரண்டாவது மனைவியின் பெயர் தான் கியா. அவங்களுடைய மகனாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த டியூட்டகாமூன் அவர்களுடைய ஹிஸ்ட்ரியை தேடி பார்க்கும்போது டியூட்டகாமூன் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவருடைய சகோதரியை கல்யாணம் செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வராங்க. அந்த சகோதரி தான் ஏய் அரசனுடைய மனைவியாக மாறினாள். டியூட்டகாமூன் இறந்த பிறகு ஏய் அரசனுடைய மனைவியாக மாறினாள் அப்படிங்கிறது வரலாறாக இருந்தது. ஸோ இந்த வரலாறுலாம் தேடி பார்க்கும்போது இவர் சின்ன வயசுலேயே இறந்திருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்படி முடிவுக்கு வரும்போது தான் அவங்க மறுபடியும் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் தான் இவருக்கு வெறும் 19 வயதாக இருக்கும்போது இறந்திருக்கலாம் அப்படிங்கிற முடிவு தெரிகிறது. ஸோ 19 வயதில் விஷம் வைத்து இறக்கவில்லை. அப்படின்னா காலில் ஒரு காயம் ஏற்பட்டிருக்கிறதே, அது எப்படி அப்படிங்கிற மாதிரியான விசாரணை ஆய்வுகள் செய்யப்படுகிறது. அந்த ஆய்வுகளில் நிறைய சயின்டிஸ்ட் வராங்க. இந்த கார் கிராஷ் ஆனால் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வர இதை ஆய்வு செய்கிறாங்க. அப்படி ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறாரு, இவருடைய உடம்பு கண்டிப்பாக கார் கிராஷ் ஆனால் ஒரு உடம்பில் எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குமோ அதே பாதிப்புகள் தான் இருக்குது. தேர் ஏதாவது இவருடைய உடலில் மோதி இருக்கலாம், அதன் காரணமாக அவருடைய காலில் காயம் ஏற்பட்டிருக்கலாம், அந்த காயத்தால் ஏற்பட்ட உள்காயம் வழியாக இவர் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பலதரப்பட்ட மர்மங்கள் இந்த டியூட்டகாமூன் அப்படிங்கிற கல்லறையை சுற்றி, அந்த மம்மியை சுற்றி நடைபெறுகிறது. இந்த மர்மங்களுக்கு மத்தியில் இதை கண்டுபிடிச்சார் கார்ட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவருக்கு உறுதுணையாக 2 நபர்கள், 2 விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்க சீக்கிரமாக இறந்து விடுகிறார்கள். இந்த கார்ட்டர் அவர்களுடைய வீட்டிலும் சில இறப்புகள் நடக்கிறது. இதற்கு காரணம் நிச்சயமாக மம்மியினுடைய சாபமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இறப்புகளுக்கு மத்தியில் இது ரொம்ப பெரிய அளவில் ஃபேமஸாக பேசப்படுகிறது. 1980 இந்த காலகட்டத்தில் இந்த மம்மியை பார்ப்பதற்கு மட்டுமே நாளொன்றுக்கு 4000 மனிதர்கள் வருகிறார்கள். ஏன்னா தங்க மம்மி வேற எங்கேயுமே கண்டெடுக்கப்படவில்லை. 4000 மனிதர்கள் அந்த இடத்துக்குள்ள அப்படியே இறங்கி போகும்போது அவங்க உடம்புல இருக்கிற வியர்வை, அவங்க சுவாசித்து வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, இதன் காரணமாக அந்த இடம், அந்த பெயிண்டிங்லாம் இருந்துச்சுன்னு சொன்னோம் பாருங்க, அந்த பெயிண்டிங் ஃபுல்லாக கருப்பு கருப்பு ஸ்பாட்டாக மாறுது. என்னவா இருக்கும், எதுக்கு இப்படி மாறுது அப்படிங்கிற வேறொரு வியப்பு. அது ஃபுல்லாக ஃபங்கலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் யாருமே அதை விசிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அதன் பிறகு அந்த இடத்துல என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணாங்க, அப்படி மாடிஃபிகேஷன் பண்ணும்போதும் சில விதமான பிரச்சனைகள் அவர்கள் பார்க்கிறார்கள். மிகப்பெரிய மர்மங்கள் நிறைந்த அரசன் டியூட்டகாமூன் எப்படி இறந்திருக்கலாம் அப்படிங்கிற உண்மை வெளிவந்ததா, இல்லை அவருடைய வாழ்க்கை வரலாறை தேடி செல்லும்போது மர்மங்கள் நிறைந்ததாக இருந்ததா? பாகம் 2 பார்த்து விடலாம். பாகம் 2 நாளைக்கு இதே டைமில் தான் ரிலீஸ் ஆகும். யாரும் பயப்பட வேண்டாம். ஒரு சீரிஸ் இனிமேல் தொடங்கணும்னா அந்த சீரிஸ் முடிகிற வரைக்கும் ஒரு டைம் எடுத்து அந்த டைமில் அந்தந்த சீரீஸ்க்கான அடுத்தடுத்த பதிவுகள் வரும். ஸோ நாளை இதே நேரம் காத்திருங்கள். டியூட்டகாமூன் பாகம் 2 வெளியிடப்படும். இந்த ஒரு காணொளி எப்படி இருந்துச்சு? மிஸ்ட்ரியாக இருந்துச்சா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? உங்களுடைய கருத்துக்களை அப்படியே கீழே கொஞ்சம் தட்டி விட்டுட்டு போங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, எதுக்கும் பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலனா அவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.